பதிவை பார்க்க வந்தவர்களுக்கு சக்தி கிச்சனின் நன்றியும் வணக்கமும். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் ரசம் தான் செய்ய போகிறோம். அதுக்கு நான் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னு காமிக்கிறேன். இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் சீரகம், 1 முழு வெள்ளைப்பூடு, அப்புறம் அதோட கொஞ்சம் போட்டு அரைக்கிறதுக்கு கருவேப்பிலை. இவ்வளவையும் போட மாட்டேன், கொஞ்சம் தான் போடுவேன். 1 தக்காளி, இவ்வளவு தான். அப்புறம் கொஞ்சம் புளியை ஊற வச்சுருக்கிறேன். அரை முடி தேங்காவை துருவி வச்சுருக்கிறேன். ஒரே பால் தான் எடுக்க போகிறோம். 1 தவணை தண்ணி ஊற்றி கொஞ்சமாக, அது ஒரே பால் தான் எடுக்க போகிறோம். அது போக கடுகு, உளுந்து, பட்டை வத்தல் கிள்ளி வச்சுருக்கிறேன். மல்லி செடி எடுத்து வச்சுருக்கிறேன். இவ்வளோதான். இப்போ இதை முதல்ல போட்டு அரைச்சிக்கிருவேன். ஒரு சொத்து, ஏன்னா ரெண்டையும் ஒன்றா போட்டால் இது சீக்கிரமே தூளாயிரும். 1-2 தான் அரைக்கணும். இது ஒரு சுற்று விட்டுட்டு அப்புறம் மறுபடியும் இதை போட்டு ஒரு 2 சுற்று அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வெள்ளைப்பூடு, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய் அது இருந்தால் சேர்த்துக்கிறலாம். நான் பச்சை மிளகாவே சேர்த்துக்கிறது இல்லை, அதனால் போடலை. இதில் நீங்கள் ஒரு பச்சை மிளகாய் விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு தக்காளி. இந்த தக்காளியை நான் இதிலையே போட்டு மிக்சிலேயே லாஸ்ட்டில் அரைச்சிருவேன். அவ்வளோதான். அதை 1-2 அரைச்சிருவேன், அவ்வளோதான். இதெல்லாம் அரைச்சிட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரசத்துக்கு சட்டியில் எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கேன். அது காஞ்சிருக்கும். இதில் கடுகு, உளுந்து, காஞ்ச வத்தல், சின்ன ஒரு துண்டு பெருங்காயம், அது அப்படியே கரைஞ்சிரும். தூள் போடணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, மிளகு, சீரகம், வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை கொத்து, தக்காளி, இது எல்லாத்தையும் போட்டாச்சு. அது கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கிறோம். கமரல் இது வதங்கினதும் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா புளி, அதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு அப்படியே ஊற்றிடுவேன். ரசத்துக்கு புளிக்கரைசலை ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். இப்போ அது கொதிக்கிற டைம் வந்துருச்சு. கொஞ்சம் நல்லாவே ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பாலை ஊற்றினா அவ்வளோதான். சரியாக நான் எவ்வளோ திக்காக எடுத்து வச்சுருக்கேன்னு பாருங்கள். அந்த ஒட்டி இருக்குது பார்த்தீங்களா கிண்ணத்துலலாம், அந்த அளவுக்கு அரை மூடி தேங்காவை கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி கூட இல்லை ஊற்றி அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். அது இதில் நம்ம ரசத்தில் வெள்ளைப்பூடு, மிளகு இதெல்லாம் சேர்க்கறதுனால கொழுப்பு சத்து வந்துருமோ அப்படின்னு எல்லாம் பயப்பட வேணாம். ஏற்கனவே அது இருந்து கொலஸ்ட்ரால் இருந்து அதுக்காக மாத்திரை சாப்பிட்றவங்க வேணால் அதை சாப்பிடாமல் இருக்கலாம். இது வயிற்று புண்ணு, கொலஸ்ட்ராலுக்கு கூட நல்லது தான். ஆனால் அதுக்காக இதையே மருந்தாக வந்த பிறகு எடுத்துக்கிறக்கூடாது. நோய் வந்த பிறகு இதையே மருந்தாக எடுத்துக்கிறக்கூடாது. நான் வைக்கிறது ஒரு தேங்காய் பால் ரசம், அதுக்காக நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அவ்வளோதான். ரசம் கொதிக்குது. இப்போ இதில் நான் மல்லிச்செடி போட்டுறேன். மல்லிச்செடி, உப்பு 2மே போட்டு ரசம் நல்லா கொதிக்குது. இன்னும் கொஞ்சம் 1 நிமிஷம் கொதிச்சிச்சுன்னா தேங்காய் பால் விட்டுறலாம். இப்போ தீயை குறைச்சி வச்சுட்டு ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டு இந்த தேங்காய் பாலை ஊற்றிடலாம். தேங்காய் பால் ஊற்றின பிறகு கொதிக்கக்கூடாது. அப்படியே நுர கூடி வரும்போது ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. தேங்காய் பால் ஊற்றின பிறகு ரசம் கொதிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் ஆஃப் பண்ணிட்டேன் ஸ்டவ்வை.
நம்ம வீட்டு தேங்காய் பால் ரசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சவங்க நம்ம வீட்டுக்கு கண்டிப்பாக வாங்க. ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு வாங்க, தேங்காய் பால் ரசத்தோடு சாப்பிடலாம். சமைச்சு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணி சாப்பிடுங்க, சந்தோஷமாக கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்த வீடியோவை பார்க்குறதுக்கும் உங்களுக்கு எண்ணம் இருந்தால் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகள். போயிட்டு வரேன்.